சாய்ராம். அன்பான ஸ்ரீ சிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமாக திகழும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் ஒவ்வொரு ஸ்பீச் போதும் சிறு சிறு கதைகளை சொல்வாங்க. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் விநாயகரை பற்றி கூறிய சிறு கதையை இந்த பதிவில் நீங்கள் காணலாம். దీనికి ఒక చిన్న కథ. விநாயகர் அனைவருக்கும் தலைவன் ஆனார். ஒரு சந்தர்ப்பத்தில் கணங்களின் தலைவரை சிவாவின் உதவியாளராக இருக்கும் தெய்வங்களின் படைகள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கடவுளுக்கிடையே ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. பங்கேற்பாளர்கள் உலகம் முழுவதும் விரைவாக சென்று சிவபெருமானின் பாதம் திரும்ப வேண்டும். தேவர்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் புறப்பட்டனர். சிவபெருமானின் மூத்த மகனுக்கும் ஆர்வத்துடன் போட்டியில் நுழைந்தார். அவனுக்கு யானை தலை இருந்தது. அவரது வாகனம் ஒரு எலி. எனவே அவரது முன்னேற்றம் மிகவும் கடுமையாக தடைப்பட்டது. நாரதர் அவர் முன் தோன்றி, எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் வெகு தூரம் செல்லவில்லை. மகன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். அவர் கோபத்தில் விழுந்தார். ஆயினும் கூட நாரதர் விநாயகரின் கோபத்தை தணிக்க முடிந்தது. அவர் தனது இக்கட்டான நிலைக்கான காரணத்தை வெற்றி பெற வேண்டும் என்று விருப்பத்தையும் சிவாவின் மகனிடம் வெளிப்படுத்தினார். நாரதர் அவருக்கு ஆறுதல் கூறி விரக்திக்கு ஆளாக வேண்டாம் என்று அறிவுறுத்தி அவருக்கு இவ்வாறு அறிவுறுத்தினார். ராம பெயர் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான மரம் தோன்றிய விதை. எனவே ராமரின் நாமத்தை தரையில் எழுதி அதை ஒரு முறை சுற்றி பாருங்கள். சீக்கிரம் சிவாவிடம் பரிசை கோருங்கள். அப்படி செய்துவிட்டு தன் தந்தையிடம் திரும்பினான். எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பினார் என்று கேட்டபோது நாரதர் கதையை அவருடைய ஆலோசனையும் சொன்னார். நாரதர் ஆலோசனையின் படி சிவபெருமானின் மூத்த மகன் அவரை பாராட்டினார். கணபதி என்று போற்றப்பட்ட மகனுக்கு பரிசு வழங்கப்பட்டது. கணங்களின் மாஸ்டர் என்று விநாயகர் அனைவருக்கும் தலைவர். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.